மெட்ரோ ஹோட்டலில் தான் நம்ம ரூம் புக் பண்ணியிருக்கோம். 12 மணிக்கு ரீச் ஆகிட்டோம். பட் உள்ள 2 மணி தான் விடுவேன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ வந்து இங்கே இந்த கடையில் ஜூஸ் ஒன்று குடிச்சிட்டு, ஒரு ஜூஸ் வந்து 8 ரிங்கெட்டு, ஆனால் பெரிய ஜாராக இருந்துச்சு, குடிச்சிட்டு இப்போ இங்கேருந்து நம்ம திரும்ப சென்ட்ரல் போயிட்டுருக்கோம். மெட்ரோ ட்ரெயின் பேக் சைடு ஆர்டிஎம்மா கூட ஒரு மாடர்ன் பொண்ணு மாதிரி ட்ரெஸ் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கு. நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பாரு எப்படி இருக்குன்னு. இதுதான் கேஎல் சென்ட்ரல். ஸோ இங்கேருந்து நம்ம இந்த ரெட் லைனில் தான் படிக்க போகிறோம். ரெட் லைன் மூலமாக ஸோ கேஎல்சிசி 10ஆம் நம்பர் கேஎல்சிசி பார்க் போக போகிறோம். இதுக்கு பிளாட்ஃபார்ம் 1 போனால் கோம்பக் லைன். கோம்பக் லைனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 15 கேஎல் சென்டரில் இருக்கோம். ஸோ 10ஆம் நம்பர் ஸ்டாப் கேஎல்சிசி போகணும். இதுக்கு டிக்கெட் எடுக்கணும். ஸோ டிக்கெட் கவுண்டர் அங்கே தான் இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இத்தனை லைன் இருக்குது. ஸோ இதில் நம்ம ரெட் கலர் லைன் நம்ம பார்த்துட்டோம். ரெட் லைனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ இது இத்தனை ஸ்டாப்ஸ் இருக்குது. நம்ம எங்கே போக போகிறோம்? நம்ம கேஎல் சென்டரில் இருக்கோம். இதில் எங்கே போக போகிறோம்னா கேஎல்சிசி போக போகிறோம். ஸோ கேஎல்சிசி போக போகிறோம். இது வந்து நம்ம புரியாத பாஷையில் வந்துட்டு இங்கிலீஷ் கொடுத்துட்றோம். ஸோ கேஎல்சிசி மேக்ஸிமம் 15 டோக்கன் எடுக்கலாமா ஒரே நேரத்தில். ஸோ நம்ம வந்து 2 டோக்கன் எடுக்கிறோம். $4.80 ரிங்கெட்டு. ஸோ 5 ரிங்கெட்னா $100 ஆச்சு இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு 2 பேர்த்துக்கு. ஸோ இது என்ன கேட்குது? பேங்க் கார்டா கேஷ்? நம்ம கேஷ் கவுண்டர் தான் இருக்கோம். ஸோ கேஷ் கொடுக்குறோம். ஸோ $1 கொடுக்கலாம், $5 கொடுக்கலாம், இல்லை காயின்ஸ் கொடுக்கலாம். நம்ம வந்து $4.80 $5 நோட்டு கொடுக்க போகிறோம். கரெக்டாக வைடி. ஒவ்வொன்றா வை. உள்ள விடு. போயிடுச்சு. அது டிக்கெட்டு 20 பைசாலாம் கொடுக்குறாங்க. கோம்பக் சைடு தான் போகணும். ஸோ புத்ரா ஹிட்ஸ் போனீங்கன்னா இந்த ரெட் கலர் லைன்னா பேலன்ஸ் பாதி. ஸோ கோம்பக் லைன் போனீங்கன்னா கேஎல் சென்டருக்கு கீழே பாதி. இந்த சைடு தான் போகணும். ஸோ வாங்க போகலாம். இந்த டோக்கன் பத்திரமா இருக்கணும். இருந்தால் தான் ரிட்டர்ன் வரும்போது அதில் பாக்கெட்டில் போட்டால் திரும்ப ஓப்பன் ஆகும் நமக்கு. ஸோ டோக்கன் பத்திரமா வச்சுக்கணும். நம்ம இதான் நமக்கு டிக்கெட். இந்தியாவிலே இப்படியே தான் இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. வெயிட் பண்ணுறா, விட்டு போட்டு போயிடாத. அம்மாவா டோர் ஓப்பன் ஆக போகுது. என்ன இங்கே எக்ஸலேட்டர் இல்லையா? இல்லை போல இங்கே. அக்வாரியம் எங்கடா இருக்கு? அக்வாரியம் டேங்க் ஆறுக்கா இருக்கு. நம்ம மலேசியாவில் குலாலம்பூரில் போட்டிருந்த ரூம் இதுதான் மெட்ரோ ஹோட்டல். ஹேர் ட்ரையர் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து மினி ஃப்ரிட்ஜ் இருக்குது, சேஃப் லாக்கர் இருக்குது, அப்புறம் கெட்டில் இருக்குது. ஸோ ஏசி ரூமு வித் டிவியோடு இருக்குது. குளிக்கிறது தனியாக இருக்குது. சூப்பராக இருந்தது பார்க்க. காலை நம்ம வந்து எல்லா இடத்துலையும் ட்ராவல் பண்ணோம், எல்லா ஆர்டி. ஸோ இப்போ நம்ம வந்து கேடிஎம்ல ட்ராவல் பண்ணுறோம். எல்லா இடத்துலையும் கேஷ் அக்செப்ட் பண்ணுறாங்க. பட் கேடிஎம்ல வந்து ஒன்லி கார்டு தான் சொல்லிட்டாங்க. நம்ம கிரெடிட் கார்டை வச்சு தான் இப்போ பே பண்ணியிருக்கோம். எங்கெங்க வந்திருக்கோம்? பட்டு கேவ்ஸ். நீங்க பட்டு கேவ்ஸ்னா அந்த முருகன் கோயில் தானே? வாவா, நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க கோயிலுக்கு தானே கூட்டு வந்திருக்கீங்க. ஆஞ்சநேயர் கோயில்.
மலேசியால ஒரு ஏய். பிரசித்தி பெற்ற அந்த இருக்கு என்னது முருகன் ஸ்டாச்சு. முருகர் ஸ்டாச்சு பாத்துட்டியா? இந்த இருக்கு ஃபைனலி கூட்டிட்டு வந்துட்டீங்க. சந்தோஷமா. இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் தெரியுமா? பட்டு கேவ்ஸ். ஸோ பட்டு கேவ்ஸ் மலேசியா முருகனை பார்க்க வந்தாச்சு. இப்ப பாரு உங்க சொந்தக்காரங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு. வேண்டாம், அப்புறம் நானும் ஏதாவது சொல்லுவேன். பேக்க பார்த்தா விட மாட்டாங்க. இப்ப என்ன பண்றது? ஃபைனலி பட்டு கேவ்ஸ் வந்தாச்சு. நான் மலேசியால நீ எந்த இடத்த எனக்கு சுத்தி காட்டினாலும் இவ்வளவு ஹாப்பியா ஆவேனான்னு எனக்கு தெரியலப்பா. இங்க தமிழ் கடைகள்லாம், மாலை பூக்கடை, நம்ம ஊர் ஸ்வீட் ஸ்நாக்ஸ். முருகா நான் நம்புறேன். ஸோ நம்ம ஒரு வழியா மலேசியா முருகனை பார்த்தாச்சு. ஸோ கீழே இருந்து பார்த்தாச்சு. 10 கேவ் 10 மலை. ஸோ மேலே போய் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். கலர் கலராக படிக்கட்டு இருக்கு. ஸோ வாங்க திரும்ப ஏறணும் மேலே போய் மேலே என்ன இருக்குன்னு பார்த்து வரலாம் வாங்க. டொனேஷனுக்கு எவ்வளவு பெரிய உண்டியல் வச்சிருக்காங்க. ஸோ போட்டுக்கலாம் மேலே கழட்டிக்கலாம் நினைக்கிறேன். இப்படிதானோ ஸ்டெப் ஏறுறப்ப செருப்பு போட்டுட்டு விடுவாங்களாக்கும். எல்லாம் போட்டு போறாங்க. யார் போட்டு போறா? எவனா சோ தூக்கிட்டு போயிட போறாங்க. என் செருப்பு தூக்கி கூட மேல வைங்க. அட்டிமுக்கு ஆமா இருக்கா சாமி லை. தூக்கி சூப்பரா இருக்குல்ல. பறவைகள்லாம் இருக்கு. மேல இருந்து உளுந்து விழுந்து இறந்துக்காரு. அப்படியே தொங்குது வர எல்லாம். இந்த ஒவ்வொரு ஸ்டெப்லயுமே 17 படிக்கட்டு இருக்கு. ஃபைனலி கேவ்க்குள்ள வந்தாச்சு. படமா கேவ் சூப்பரா இருக்கு. ஏய் சூப்பரா இருக்கா மேல. நல்லா இருக்கு பாரு. ஆனா எல்லாமே பிஞ்சு விழுகிற மாதிரியே இருக்கு பேபி. அந்த நிலத்துக்கு ஆகுறது. இதுதான் நேச்சரோட ஆர்கிடெக்சர். இன்னும் ஸ்டெப் ஏறி உள்ள போகணும். இன்னும் ஒரு 50 படி ஏறணும் போல. தைப்பூசம்க்கு பால் குடம்லாம் வரும் போல. மலேசியால தமிழ் கடவுளுக்கு தமிழ் பெயர் ஸ்ரீ வேலாயுதர் கோவில் மூலஸ்தானம். எஸ், அதுவும் தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் நேரம் போட்டிருந்தது. எங்க இந்த அங்க மென்ஷன் பண்ணிருந்தாங்க. ஓ ஏங்க வினோத் சார், கேவ் சூப்பரா இருக்குல்ல. இந்த பக்கம் பாரு அப்படியே மேல பாரு எப்படி இருக்குன்னு. ரெஜிக்குட்டி அமைச்சுட. ஏ கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா. கேஎல்சிசி பார்க்கு அப்புறம் முருகன் கூட தண்ணி வச்சிருக்காங்க குடிக்கிறதுக்கு. வேணா ஃபில்அப் பண்ணிக்க. என்ன இது கோலம்? இதுவா? நாங்கள் தான் பட்டை முருகர்கள். நான் பெரிய பட்டை முருகர், இவர் சின்ன பட்டை முருகர். கீழே கூட தனியா தான் இருக்காரு. மலைக்கு மேலதான் ஜோடியா இருக்காரு. போய் பாட்டு வருவோம் அவரை. ஏன் இன்னொரு வைஃப் கேக்குதா? இல்லடா அவர் ஜோடியா இருக்காரு, போய் பாட்டு வரலான்னு. கொஞ்சம் ஹைஃபை ஹைஃபை அம்மா ஏம்மா தச்சக்கனி அம்மா. ஸோ நம்ம இப்போ ரூமுக்கு ரிட்டர்ன் வந்துட்டோம். ஸோ டே 1 இதோட க்ளோஸ் கைஸ். ஸோ டே 2 மார்னிங் பார்க்கலாம். பாய்.